வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஷோ பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது இந்த இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பாஸ்வேர்டு விசிபிள் ஆகும். ஸோ அதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, பொதுவாக நம்ம வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது இல்லை ஒரு இப்போ வந்து ஒரு இமெயிலில் வந்து இமெயில் வந்து லாகின் பண்ணும்போது நமக்கு வந்து ஷோ பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்ப்போம். நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு ஒரு index.html, அதுக்கடுத்து ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல், ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் மூணுமே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த index.html வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டைலை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து ஃபார்ம் டாக்குக்குள்ளே ஒரு இன்புட் ஃபீல்டு, அதுக்கடுத்து வந்து செக் பாக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பாடி டாக்குள்ளே ஸ்கிரிப்டை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது ஸ்டைல் டாக் ஒரு நார்மலான ஒரு ஸ்டைல் தான், பார்த்துக்கோங்க. ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டாம் மேனிப்புலேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட இன்புட் ஃபீல்டை வந்து கெட் பண்ணணும். ஓகேவா? இந்த இன்புட் ஃபீல்டை வந்து ஒரு லோக்கல் வேரியபிளை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு document.getElementById பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இன்புட்டோட அட்ரிபியூட், அதாவது ஐடி அட்ரிபியூட்டோட வேல்யூ. ஓகே, ஐடி அட்ரிபியூட்டோட வேல்யூ இங்கே கொடுக்குறோம். அதுக்கடுத்து இதை நம்ம வந்து கன்சோல் பண்ணி பார்க்குறோம். இந்த வேல்யூ வந்திருக்கா இல்லையா அப்படின்னு கன்சோல் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வழியே நம்மளோட HTML இன்புட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி செக் பாக்ஸையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ செக் பாக்ஸோட ஐடி வந்து செக்கு. ஓகே, document.getElementById செக். ஓகே, அதுக்கடுத்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கணும். ஓகேவா? அதுக்காக check.addEventListener கிளிக்குங்கிற ஒரு ஈவெண்ட் கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்போது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கொண்டு வர்றோம். ஆக்சுவலி addEventListener அப்படிங்கிறது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? கால் பேக் ஃபங்க்ஷனில் ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை வேணால் நம்ம தனியாக வேணாலும் எழுதிக்கிட்டு இங்கே கால் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இங்கே கண்டிஷனல் ரெண்டரிங்கில் நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இப்பெல்ஸுக்கு பதிலாக ஒரு கண்டிஷனல் ரெண்டரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பாஸ்வேர்டோட டைப்பு பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா password.type = டெக்ஸ்ட்னு கொண்டு வர சொல்கிறோம். இல்லை அப்படின்னா பாஸ்வேர்டாக வந்து நம்ம வந்து ட்ரூவாக இருந்தால் இந்த ஏரியா வந்து ஒர்க் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் இந்த ஏரியா ஒர்க் ஆகும். இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஏரியா அங்கே ஏதோ ஒரு டைப் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறோம். நமக்கு இது வந்து அதோட நம்ம என்ன டைப் பண்ணுமோ அது வந்து நமக்கு கிடைக்குது. இதை அன்டிக் பண்ணும்போது திரும்ப வந்து பாஸ்வேர்டாக மாறிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.